கற்பனை செய்து பார்க்க முடியாத நிகழ்வுகளை நிகழ்த்தி அதன் மூலம் மக்களுக்கு ஆத்ம ஞானத்தை அருள்பவர்தான் இறைவன். இங்கே நாம் பல ஆன்மீக கதைகளின் தொகுப்பாக காணலாம். ஒரு சமயம் குருவாயூரில் உள்ள பெரும்பலச்சோரி எனும் இடத்தில் நடைபெறும் விழாவிற்கு சமையல் வேலை செய்வதற்காக சென்றிருந்தனர் 4 முதியவர்கள். அவர்களை பார்த்ததும் ஏளனமாக சிரித்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர். வயதான நீங்கள்தான் சமையல்காரர்களா? நாளை 1000 கலம் சாதம், குழம்பு, கூட்டு, பொரியல் எனெல்லாம் செய்யணுமே. வயதான உங்களால் முடியுமா? இத்தனை வயதாகியும் பணத்தின் மேல் உள்ள ஆசையால் வேலை செய்ய வந்திருக்கீங்களே என்றார் ஆணவத்தோடு. கிருஷ்ண பக்தர்களான அம்முதியவர்களோ பள்ளிவேட்டை உற்சவத்தின் போது குருவாயூரப்பன் சந்நிதியில் நின்று, குருவாயூரப்பா, உன் அருளை அடைய முடியாத எங்களை இக்கர்வம் பிடித்தவர் முன் காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்துவிட்டு தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினர். மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு 4வரும் குளத்திற்கு நீராட சென்றனர். அப்பொழுது அவர்களுக்கு பழக்கமான நாகோரி எனும் சிறுவன் பல் விளக்குவதை பார்த்து ஆச்சரியமடைந்து, நாகோரி, நீ எப்ப வந்து என்று கேட்டனர். அச்சிறுவனோ, நீங்க இங்க சமையல் வேலைக்கு வந்திருப்பது நேத்து ராத்திரி தான் தெரிஞ்சது. வயசான உங்களுக்கு உதவியாக இருக்கலாமேன்னு தான் வந்தேன் என்றான். அந்த வயதான அடியவர்களுக்கு சற்று திருப்தியாக இருந்தது. அனைவரும் நீராடி திரும்பினர். சமையல் வேலை துவங்கியது. 4வரும் ஏதோ செய்தனரே தவிர பெரும்பாலான வேலைகளை நாகோரியே பரபரவென செய்து முடித்தான். காலை 9 மணிக்குள் இறைவனுக்கு படைக்க வேண்டிய திருவமுது, பால் பாயசம், தேங்காய் பாயசம் மற்றும் கறி வகைகள் என எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அனைவரும் வியந்தனர். எகத்தாளம் பேசி அவமானப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் முதியவர்களை பாராட்டி அவர்களுக்கு ஏராளமான வெகுமதியும் அளித்தார். அப்போது முதியவர்களிடம், நான் அவசரமாக குருவாயூர் போக வேண்டும் என்று கூறி உணவுக்கு முன் புறப்பட்டான் சிறுவன் நாகோரி. முதியவர்கள் 4வரும் உணவை முடித்து குருவாயூர் சென்றனர். அவர்களுக்கு நாகையாரியின் நினைப்பே வரவில்லை. குருவாயூரில் தரிசனத்தை முடித்து இருப்பிடம் திரும்பியவர்களின் கனவில் குருவாயூரப்பன் காட்சி கொடுத்து, அடியவர்களே, நாகோரியாக வந்து உங்களுக்கு சமையலில் உதவி செய்த எனக்கு கூலி தராமல் வந்துவிட்டீர்களே, உழைப்பை வாங்கி ஊதியம் தராமல் இருக்கலாமா என்றார். அடியார்கள் திடுக்கிட்டு, குருவாயூரப்பா, எங்களை காப்பாற்றுவதற்காக சமையல்காரனாக வந்த உன் கருணையை என்னவென்று சொல்வது என்று கண்ணீர் மல்க துதித்தனர். இதன் காரணமாகவே 1000 கலம் நைவேத்தியம் செய்து குருவாயூரப்பனுக்கு படைக்கும் திருநாளில் சமையல்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் கூலியில் ஒரு பங்கை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யும் வழக்கம் இன்றும் உள்ளது. ஜெய் குருவாயூரப்பா. அடுத்த கதை ஆணவத்தால் இருந்த ஒரு சாதுவை பற்றியது. சாது ஒருவர் செய்த கடுந்தவத்தின் காரணமாக அவருக்கு பல சித்திகள் கைவரப்பட்டன. அதனால் அவருக்கு கர்வம் வந்தது. நல்ல குணங்களும் தவ வலிமையும் கொண்ட சாதுவின் கர்வத்தை நீக்க திருவுள்ளம் கொண்டார் இறைவன். சந்நியாசி உருவம் தாங்கி சாது வசித்து வரும் இடத்திற்கு சென்றார் இறைவன். சாதுவிடம், சுவாமி, தாங்கள் செய்த தவ வலிமையால் பல சித்திகளை பெற்றிருப்பதாக அறிந்தேன். அப்படிப்பட்ட தங்களை காண வேண்டிய இங்கு வந்துள்ளேன் என்றார் சந்நியாசி. சந்நியாசியை வரவேற்று அமரும்படி கேட்டுக்கொண்டார் சாது. அச்சமயத்தில் அந்த வழியாக ஒரு யானை சென்று கொண்டிருந்தது. சுவாமி, தங்களால் இந்த யானையையும் கொல்ல முடியும் அல்லவா என்று கேட்டார். சந்நியாசி, ஏன் முடியாது, இப்போது பாருங்கள் என்றவாறு ஒரு பிடி மண்ணை கையில் எடுத்து மந்திரித்து யானையை நோக்கி வீசினார். சாது, என்ன வியப்பு, அந்த யானை அதே இடத்தில் துடிதுடித்து செத்து வீழ்ந்தது. உடனே, என்ன ஆச்சரியம், உள்ளபடியே தங்கள் மந்திர சக்தியை புரிந்து கொண்டேன். தாங்கள் மந்திர பிரயோகத்தால் யானையை எளிதாக வீழ்த்திவிட்டீர்களே என்று பாராட்டினார் சந்நியாசி. சந்நியாசியின் புகழுரைகள் சாதுவுக்கு பெருமகிழ்ச்சியை உண்டாக்கியது. மீண்டும், சுவாமி, இப்போது தங்களால் இறந்து போன யானையை மீண்டும் பிழைக்க வைக்க முடியுமா என்று கேட்டார். சந்நியாசி, என்னால் எதையும் செய்ய முடியும், இப்போது பாருங்கள் என்றவாறு முன்போலவே ஒரு பிடி மண்ணை கையில் எடுத்து மந்திரித்து கீழே சாய்ந்து கிடந்த யானையின் மீது வீசினார். சாது, யானைக்கு உயிர் வந்தது. மீண்டும் சாதுவிடம், சுவாமி, உங்கள் அபார சக்தியை புரிந்து கொண்டேன். தாங்கள் அனுமதித்தால் தங்களிடம் ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சந்நியாசி, சரி, தாராளமாக கேட்கலாம். அதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை என்றார். சாது, சுவாமி, தாங்கள் யானையை முதலில் கொன்றீர்கள், பின்பு அதை உயிர் பிழைக்க செய்தீர்கள். இதனால் தாங்கள் பெற்ற பலன் என்ன? தங்களுக்கு எப்படிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி கிடைத்தது? தங்களின் சித்து விளையாட்டு பகவானை எளிதாக அடைய உதவியாக இருக்குமா என்று கேட்டு சந்நியாசி வடிவில் இருந்த இறைவன்
அவ்விடத்திலிருந்து மறைந்தார். அரண்மனையில் உள்ள அரசனிடம் சென்ற பிச்சைக்காரன் அற்ப பொருட்களை யாசிப்பது முட்டாள்தனம். அதுபோல பகவானது அருளை பெற்ற பக்தன் விலை மதிக்க முடியாத ஞானம், வைராகியம், பக்தி இவைகளை விடுத்து சித்திகளை பிரார்த்திப்பானால் அவனும் ஒரு மூடனே. நாமும் சில நேரங்களில் இறைவனிடம் சென்று, இறைவா உன் அருள் ஒன்றே போதும் என்று வேண்டுவதே விடுத்து, எனக்கு வீடு, வாகனம், நகை, பணம் இவைகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எதுவும் எதிர்பார்க்காமல் இறைவனை சரணடைவது சிறந்தது. இறைவன் நமக்கு தேவையானதை தந்து அருள் புரிவார். அடுத்த கதை. ஒரு மன்னன் பல நாட்களாக நான் இப்போது அரசாட்சியை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு கவலை இருந்தது. என் பிள்ளை இன்னும் சிறியவனாக இருக்கிறான். அவனை மன்னனாக அமர்த்த முடியாது. அரசை நல்ல முறையில் நடத்தக்கூடிய சரியான வாரிசு கிடைக்கவில்லை. யாரேனும் தகுதியானவர் கிடைத்தால் அரசையும் பொறுப்புகளையும் அவரிடம் ஒப்படைத்து நான் ஆன்மீக வழிபாட்டிற்கு செல்லலாம் என்று முடிவு செய்தான். அப்போது அவன் குருவிடம் தனது பிரச்சனையை சொன்னான். குரு சிரித்துக்கொண்டு, இந்த அரசின் பொறுப்பை எனக்கே ஏன் ஒப்படைக்க கூடாது? உன்னை விட நான் அதிகம் தகுதியானவன், திறமையானவன் அல்லவா என்றார். மன்னன் உடனே ஒப்புக்கொண்டு, ஆம், என் அரசை உங்களைப் போல் யாரும் சிறப்பாக நடத்த முடியாது. உடனே என் அரசாட்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றான். பிறகு குரு, இப்போ நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு மன்னன், அரசின் பொக்கிஷத்திலிருந்து சிறிது பணத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள வாழ்க்கையை ஆன்மீக தேடலுக்கு அதனை செலவிடுவேன் என்றான். அதற்கு குரு, இப்போ அந்த பொக்கிஷம் எனது சொத்து, உனக்கு ஒரு காசும் தரமாட்டேன் என்றார். மன்னன் சற்றே யோசித்துப் பார்த்து, சரி, நான் ஒரு சின்ன வேலை செய்து சம்பாதித்துக் கொள்வேன் என்றான். குரு சிரித்துக்கொண்டு, உனக்கு வேலை செய்ய விருப்பம் என்றால் என் வீட்டிலே ஒரு வேலை காலியாக இருக்கிறது, செய்ய விருப்பமா என்று கேட்டார். மன்னன் உடனே, எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் என்றான். குரு சொன்னார், என் வீட்டில் மன்னன் என்ற வேலைதான் காலியாக இருக்கிறது. நீயே அதை செய்ய வேண்டும். அரசை நடத்தி கொண்டே இரு. மாதம் மாதம் அரசின் பொக்கிஷத்திலிருந்து உனக்கு சம்பளம் கிடைக்கும் என்றார். 1 வருடம் கழித்து குரு வந்து பார்த்தார். மன்னன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவனுக்கு இப்போது 2ம் நடந்து கொண்டிருந்தது. அரசையும் நடத்துகிறான், அதே சமயம் ஆன்மீகத்திலும் சாதனையும் செய்து கொண்டிருந்தான். ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல், இறையடியார்க்கு தொண்டு செய்தல், மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துதல் போன்றவற்றை செய்து வந்தான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தான். இங்கே உண்மையில் என்ன மாற்றம் நடந்தது என்றால், எதுவும் இல்லை. அரசும் அதே, மன்னனும் அதே, வேலையும் அதே. ஆனால் மன்னனின் மனப்பாங்கு மாறிவிட்டது. இதேபோல் நாமும் வாழ்வில் நம் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் தான் உரிமையாளர் என்று நினைக்காமல், நாம் செய்யும் எல்லா வேலைகளும் இறைவனுக்காகத்தான், நாம் அவனுடைய ஊழியன் என்று நினைத்து செயல்பட்டால் போதும். உண்மையான பக்தி என்னவென்றால், கடவுள் எப்போதும் நம்முள் இருக்கிறார் என்பதை உணர்வதே ஆகும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சிவன் மற்றும் பார்வதி இடையே நடந்த அழகான கதை இது. சிவன் மற்றும் பார்வதியின் மகனாகிய கார்த்திகேயர் பெரியவராக வளர்ந்து வலிமையுடனும் ஞானத்துடனும் விளங்கினார். அப்போது தேவர்கள் வந்து, அசுரர்களை அழிக்க எங்கள் தலைவராக கார்த்திகேயர் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவரை யாருடைய மகன் என்று அறிய விரும்பி ஒரு நாள் தேவர்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை சந்தித்து, பெருமாளே, கார்த்திகேயர் உங்கள் மகனா அல்லது அம்மையாரின் மகனா என்று கேட்டார்கள். அதற்கு பார்வதி தேவியான உமையவள் அன்புடன், கார்த்திகேயன் என் கருவிலே உருவானவன், நான் தான் அவனை தாயாக கொண்டேன், அவன் என்னுடைய மகன்தான் என்று சொன்னாள். அவள் சொன்னது உண்மைதான். ஏனெனில் கார்த்திகேயர் பார்வதி தேவியின் சக்தியிலிருந்தே உருவானவர். அதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார். அம்பிகையே, அவன் உன் மகன் மட்டுமல்ல, அவன் என்னுடைய சக்தியிலிருந்தும் பிறந்தவன், என் தீ ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டவன். அப்படி இருக்க அவன் என் மகன் என்பதும் உண்மை என்றார். இதை கேட்ட பார்வதி கோபத்துடன், என்ன சொல்கிறீர்கள்? எல்லாரும் அறிவார்கள், தாயின் கருவிலிருந்து பிறந்தவன் தாயின் மகன் என்று. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றாள். ஆனால் சிவன் மறுத்தார். இல்லை, அவன் என்னுடைய தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு. ஆகவே அவன் என் மகன்தான் என்றார். இவ்வாறு இருவருக்கும் சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டு, என்னுடைய மகன் என்று இருவரும் வாதாடினர். அந்த நேரத்தில் நாரதர் அங்கு வந்தார். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், ஓஹோ, மகாதேவன் மற்றும் ஜெகதம்பிகை சண்டை போடுகிறார்கள் போல. கார்த்திகேயர் யாருடைய மகன் என்பதை நான் தீர்மானிக்க முடியாது. அதற்காக நாம் நீதிபதியை தேட வேண்டும் என்றார். கார்த்திகேயனை அழைத்து, சுப்பிரமணியா, நீயே சொல்லு, நீ யாருடைய மகன் என்று கேட்டார்கள். அப்போது கார்த்திகேயர் சிரித்தபடி சொன்னார், நான் அப்பாவின் மகனும் அம்மாவின் மகனும் தான் என்றார்.
அப்பாவின் ஆன்மா மற்றும் அம்மாவின் கருவே இல்லாமல் நான் பிறக்க முடியாது. இருவரும் ஒன்றே. அதனால் யாருடைய மகன் என்று வாதாடத் தேவையில்லை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. இருவரும் ஒன்றே என்பதை கார்த்திகேயன் விளக்கினார். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் சக்தி போற்றி. அடுத்த கதை. அவர் ஒரு பிரபல ஜோதிடர். அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவே சொன்னது போல நடக்கும். அந்த அளவு ஜோதிடத்தில் நுணுக்கமும் நிபுணத்துவமும் பெற்றவர். எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். தனது எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலித் தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்திக்க வந்தான். அவரிடம், நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன். கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது. எனக்கு 2 பெண் குழந்தைகள் வேறு. அவர்களை எப்படி கரையேற்றப் போகிறேன் என்று தெரியவில்லை. நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்துச் சொல்லுங்கள் என்று தன் ஜாதகத்தை கொடுத்தார். ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார். சோழிகளை உருட்டி போட்டார். கட்டங்களை ஆராய்ந்தார். ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது. பிறகு தொழிலாளியிடம், ஐயா, எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது. எனவே அது என்னிடம் இருக்கட்டும். நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாருங்கள். நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார். சரிங்க ஐயா, நான் நாளைக்கு வர்றேன். இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் தரணுமா ஐயா என்று ஜோதிடரிடம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும் என்றார். ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் நாளைக்கு வர்றேன் என்று சொல்லி தொழிலாளி அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது அங்கு வந்த ஜோதிடரின் மூத்த மகள், அப்பா, ஏன் அவர்கிட்டே அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஜாதகம் தான் பார்த்து பலன் சொல்ல போறேன்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். அதற்கு ஜோதிடர், அம்மா, அவரது ஆயுட்காலம் இன்றிரவு முடியப் போகிறது. அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான். மேலும் சோழி உருட்டி கூட பார்த்து விட்டேன். பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை. இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை. அதனால்தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன், பாவம் என்றார். இதற்கிடையில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென வானம் மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் மழை தூர ஆரம்பித்து வலுப்பெற்று இடியுடன் பலத்த மழை கொட்டியது. வயல்வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து நடக்க ஆரம்பித்தான். சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற கோவில் போன்ற கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினான் தொழிலாளி. அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில். அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினான் அந்த தொழிலாளி. மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிதிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலைமையைக் கண்டு மிகவும் வருந்தினார். ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே. நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பணவசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டார். அத்துடன் அவர் மனோட்டம் நிற்காமல் சிவன் கோவிலை தான் புதுப்பிப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டார். கோபுரம், ராஜகோபுரம், பிராகாரங்கள், மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார். கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல் தனது சிந்தனையை ஓடவிட்டார். அந்த சிந்தனையினூடே அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அம்மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார். இவர் வெளியே வந்ததுதான் தாமதம். அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது. அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்துடன் இவர் தப்பினார். நாகத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்தே மீளாத அந்த தொழிலாளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அப்போது சரியாக இரவு 7 மணி. வீட்டுக்கு சென்று தன் மனைவி மக்களிடம்தான் தப்பித்த கதையை திகிலுடன் கூறினார். மறுநாள் மாலை வழக்கம் போல ஜோதிடரை சந்திக்க சென்றார். தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவரை வரவேற்று அமர வைத்துவிட்டு, ஒருவேளை தான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்ற சந்தேகத்துடன் மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார். ஜோதிட நூல்களை, ஓலைச்சுவடிகளை மீண்டும் புரட்டினார். அவர் கணக்கு சரியாகவே இருந்தது. பின் அவர் எப்படி பிழைத்தார்? இது போன்ற கண்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இவரோ பரம ஏழை. அந்த பரிகாரத்தை இவர் சொல்லியிருந்தாலும் அதை இவரால் செய்திருக்க முடியாது. இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும்?
அதுவும் ஒரு இரவுக்குள். இப்படி பலவாறு சிந்தித்தபடி, நேற்றிரவு என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் கேட்டார். ஜோதிடர் தான் சென்றபோது மழை பெய்ததையும், அப்போது மழைக்கு ஒரு பாழடைந்த சிவாலயத்தின் பக்கம்தான் ஒதுங்கியதையும் கூறினார். மேற்கொண்டு என்ன நடந்தது என்று ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க, இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தமுற்றதாகவும், பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்றுதான் கருதியதாகவும் கூறினார். ஜோதிடருக்கு அடுத்த நொடி அனைத்தும் விளங்கிவிட்டது. இந்த தொழிலாளி மனதளவில் செய்ய நினைத்த சிவாலய புனருத்தாரணமும் கும்பாபிஷேகமுமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசனருளால் அவரது விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு மறு ஜென்மம், அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம். இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, போய் வாருங்கள் என்று அவரை வழியனுப்பி வைத்தார். ஆக போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்ற வல்லவை. எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். அந்த தொழிலாளிக்கு அடிப்படையிலேயே நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால் மழைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் அவரது விதி மாற்றி எழுதப்பட்டது. நீங்கள் சிவபுண்ணிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வர வேண்டும். சிவபுண்ணியம் என்பது மிக மிக எளிமையானது, ஆனால் தலையெழுத்தையே மாற்றவல்லது. அந்த தொழிலாளி அன்றிரவு இடி தாக்கி மரணம் அடைய வேண்டும் என்பது விதி. ஆனால் அவர் மனதால் செய்த சிவபுண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றிவிட்டது. இதன் பெயர்தான் வினை சுருங்குதல், அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது. தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போகச் செய்யும் சக்தி சிவபுண்ணியத்துக்கு உண்டு. அடுத்த கதை. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லோரது வீட்டிலும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள்? என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இன்று நாம் தெரிந்து கொள்வோம், வாருங்கள். முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாடம் பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறின. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கின்றான். 2வது முறையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்கள் ஆகவே மாறுகின்றது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கின்றான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனின் மனதில் எழுகின்றது. அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டான். இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கின்றான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன். தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கலைந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையா வாழும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன். இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அல்லவா, அவர்களைத்தான் குயவன் என்று சொல்லுவார்கள். இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன்தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினம்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் குயவன். குயவனை தூரத்தில் நின்று பார்த்தான் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருந்தான். பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகின்றார். பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான். அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி
தங்க பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைந்தான் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல, நம்முடைய சுயநலமில்லாத உண்மையான மனதும் சுயநலமில்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்தான். இறை வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. ஓம் நமோ நாராயணாய. அடுத்த கதை. ஒரு காலத்தில் சத்தியம், தர்மம், நீதியில் புகழ் பெற்ற மன்னர் ஷிபி சக்கரவர்த்தி அரசாண்டு வந்தார். ஒரு நாள் அவர் அரியணையில் அமர்ந்து கொண்டிருந்த போது பீதியுடன் நடுங்கிக் கொண்டே ஒரு புறா பறந்து வந்து அவரது மடியில் விழுந்தது. அரசே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை பிடித்து கொல்ல ஒரு பருந்து துரத்தி கொண்டு வருகிறது. நீங்கள் தர்மத்தின் கடவுள் என்று நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து எனக்கு இரட்சணம் தாருங்கள் என்று புறா விண்ணப்பித்தது. அதற்கு கருணையுடன் மன்னர், பயப்படாதே, நீ என் பாதுகாப்பில் உள்ளாய், உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார். அந்த சமயத்தில் பருந்து கடும் வேகத்தில் பறந்து வந்து புறாவை குறிவைத்து தாக்க முயன்றது. மன்னர் அதனை தடுத்து, இவ்வாறு செய்வதை நிறுத்து, பலவீனமானவரை கொல்வது பாவம், நீ திரும்பிச் செல் என்றார். அப்போது பருந்து அமைதியாக பதிலளித்தது, மன்னா, நான் புறாக்களை உண்பவனாக படைக்கப்பட்டவன், இதுவே என் இயல்பு. நான் இதை விட்டுவிட்டால் நான் பசியால் இறந்து விடுவேன், என் குட்டிகளும் உணவின்றி அழிந்துவிடும். நீங்கள் புறாவை காப்பாற்றினால் நன்மை புறாவிற்கு கிடைக்கும். அப்படி இருக்கையில் என் அப்பாவி பிள்ளைகளின் உயிரை நீங்கள் பறிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கினார். இது புறாவுக்கு பயனான கோரிக்கை, ஆனால் பருந்தின் கோரிக்கையும் அப்படியே நீதியானதே. ஒருவரின் நன்மை மற்றவரின் தீமையாக மாறுகிறது. இந்த உலகம் இவ்வாறான முரண்பாடுகளால் நிரம்பியிருக்கிறது என்று மனத்தில் யோசித்தார். ஆனால் அவர் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பருந்திடம் சொன்னார், பருந்தே, உன் இயல்பு உனக்கு தேவையானதுதான், ஆனால் இந்த புறாவையும் காக்க வேண்டிய கடமை எனக்குண்டு. ஆகவே புறாவின் மாமிசத்திற்கு இணையான மாமிசத்தை நீ என் உடலில் இருந்து எடுத்து செல், அதனால் நீயும் வாழலாம், புறாவும் காப்பாற்றப்படும் என்றார். அப்பொழுது மன்னர் தனது உடலில் இருந்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்து தராசில் வைத்து புறாவின் எடைக்குச் சமமாக்க முயன்றார். ஆனால் அதிசயமாக எவ்வளவு வெட்டினாலும் புறாவின் எடை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் மன்னர் முழு உடலையும் தராசில் வைத்து, இதோ என் முழு உயிரையும் அர்ப்பணிக்கிறேன், புறா காப்பாற்றப்படட்டும் என்று சொன்னான். அந்த நேரத்தில் புறாவும் பருந்தும் உருமாறி அங்கு தேவர்களாக தோன்றி மன்னரை பார்த்து, மகாராஜா, இது உங்கள் தர்ம நிஷ்டையை சோதிக்க நடந்த லீலை. நீங்கள் உண்மையான கருணையின் வடிவம். உங்களின் புகழ் யுகம் யுகமாக நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். மன்னர் ஷிபி சக்கரவர்த்தி தேவர்களை வணங்கி மீண்டும் தர்ம நெறியில் ஆட்சி புரிந்தார். மனிதர்களின் வாழ்வில் எல்லோருக்கும் தேவைகள், ஆசைகள் வேறுபடும். ஒருவரின் நன்மை இன்னொருவருக்கு தீமையாக அமையலாம். ஆனால் உண்மையான தர்மம் என்றால் தனிப்பட்ட நலனை விட அனைவருக்கும் பயன்படும் பாதையை தேர்ந்தெடுப்பதே. மன்னர் ஷிபி சக்கரவர்த்தி போல தியாகமும் கருணையும் கலந்த மனம் கொண்டால்தான் உலகத்தில் குழப்பம் குறைந்து உண்மையான அமைதி நிலைக்கும். அடுத்த கதை. திரிலோசனதாசர் என்பவர் பொற்கொல்லர் இனத்தை சார்ந்தவர். தனது தொழிலில் மிகவும் நேர்மையானவர், இறை பக்தி மிக்கவர், பாண்டுரங்கனிடம் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். இவர் இயற்றியுள்ள பக்தி பாடல்கள் சீக்கிய கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இவர் வாழ்ந்த காலம் மன்னராட்சி காலம். இவர் மன்னரின் அரண்மனை பொற்கொல்லராக இருந்தார். மன்னரின் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்தது. மகளுக்கான நகையை திரிலோசனதாசர் தான் செய்ய வேண்டும் என மன்னர் விரும்பினார். பொன் மற்றும் நவரத்தின கற்களை திரிலோசனரிடம் கொடுத்து 4 நாட்களுக்குள் நகை செய்து தர வேண்டும் என்று கட்டளையிட்டார் மன்னன். அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை, செய்து கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் திரிலோசனரும் சம்மதித்தார்.
ஆனால் இவர் அரண்மனையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தவுடன் இவர் வீட்டிற்கு பஜனை கோஷ்டி ஒன்று வந்தது. அவர்கள் 2 நாட்கள் தங்கியிருந்து திரிலோசனாருடன் பஜனை செய்ய விரும்புவதாகச் சொன்னபோது மிகவும் மகிழ்ந்து போனார் திரிலோசனார். பாண்டரங்கனை பற்றியல்லவா பாட வேண்டும்? அதைவிட மகிழ்ச்சி தரும் விஷயம் ஏதும் உண்டா என்ன அவருக்கு? 2 நாட்கள் அவரின் வீடு பாண்டரங்கன் பஜனையால் கோலாகலமாயிருந்தது. பஜனை கோஷ்டி விடை பெற்றுச் சென்றது. அதன் பின்னர்தான் இவருக்கு கழுத்துக்கு நகை செய்ய வேண்டும் என்ற நினைவு வந்தது. நவரத்தினங்கள் பதித்த மாலை செய்யும் வேளையில் இறங்கினார். அந்நகையை செய்வது அவ்வளவு எளிதாயில்லை. 4 நாள்கள் கெடுவில் ஏற்கனவே பஜனையில் 2 நாட்கள் கழிந்து விட்டதால் மீதமிருந்த 2 நாளில் என்ன முயன்றும் திரிலோசனதாசரால் நகையை செய்ய முடியவில்லை. மன்னரின் ஆட்கள் 4 நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் நகை செய்தாகிவிட்டதா என்று கேட்டு வந்தனர். இவர் இன்னும் 2 நாட்கள் தரும்படியும் அதற்குள் செய்து முடித்து விடுவதாகவும் சொல்ல, இன்னும் 2 நாட்களில் செய்து முடித்து தராவிட்டால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாகி தண்டனை பெறுவீர்கள் என்று எச்சரித்துவிட்டு சென்றனர். என்ன சோதனையோ 2 நாளில் இவரால் முடிக்க முடியவில்லை. பயந்து போனார் திரிலோசனார். மன்னர் என்ன தண்டனை தருவாரோ என்ற பயத்தில் மனைவியிடம் கூட சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி அடர்ந்த காட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டார் திரிலோசனார். அங்கே அவ்வனத்திலே ஓர் மரத்தடியில் அமர்ந்து பாண்டுரங்கனை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்து புலம்பினார். பாண்டுரங்கனின் இன்னொரு அவதாரமான கிருஷ்ணரின் பால லீலைகளை பாடல்களாக புனைந்து பாடியபடியும் பாண்டுரங்கனை நினைத்து தியானித்தபடியும் காட்டில் நாட்களை போக்கினார். கணவரை காணாது அவரின் மனைவி கலங்கி போனார். இந்த நிலையை நீடிக்க விடக்கூடாது என எண்ணிய பாண்டுரங்கன் திரிலோசனதாசராக உருவெடுத்து அவருடைய வீட்டிற்கு வந்தார். அவருடைய மனைவி அவரிடம் திடீரென உங்களை காணவில்லையே, எங்கு சென்றீர் என்று கேட்டாள். என்னிடம் கேள்வி கேட்பதை தவிர என்றார் திரிலோகரின் உருவில் இருந்த பாண்டுரங்கன். வந்திருப்பது பாண்டுரங்கன் என்று தெரியாது அந்த பதிவிரதைக்கு. அவரை கணவன் என்று நினைத்த அவர் மேலும் எதுவும் கேட்காமல் மௌனமாகிவிட்டாள். திரிலோசனாரின் வீட்டுக்கு அவரின் உருவில் வந்த பாண்டுரங்கன் சீக்கிரமே மன்னரின் மகளுக்காக அழகிய ஹாரம் ஒன்றினை செய்து முடித்தார். அது சந்திரஹாரம் போல் ஒளி வீசியது. அதனை அவரே அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். ஒளி வீசும் ஹாரத்தை பார்த்த மன்னரின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு இந்த ஹாரம் என்று வியந்து பாராட்டினார் மன்னர். இவ்வளவு அழகான ஹாரத்தை செய்த உங்களுக்கு எவ்வளவு பொருள் தந்தாலும் தகும் என்று சொல்லி ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பினார். திரிலோசனாரின் உருவில் இருந்த பாண்டுரங்கன் தங்க நாணயங்களுடன் வீட்டிற்கு வந்தார். அவற்றை திரிலோசனதாசரின் மனைவியிடம் கொடுத்து கொண்டு வந்திருக்கும் நாணயங்கள் சிலவற்றை எடுத்துச் சென்று உணவுப் பொருட்கள் வாங்கி வந்து விருந்து தயாரிக்கும்படியும் தான் போய் பக்தர்கள் சில பேரை விருந்துண்ண அழைத்து வருவதாகவும் சொல்லிச் சென்றார். திரிலோசனாரின் மனைவிக்கு அதிக அளவு தங்க நாணயங்களை பார்த்து அதிசயமாக இருந்தது. ஆனாலும் கணவரை ஒன்றும் கேட்கவில்லை. கணவர் சொல்லிச் சென்றது போல் விருந்துக்கு தயார் செய்தாள். திரிலோசனாரின் உருவில் இருந்த பாண்டுரங்கனும் சில பக்தர்களை உணவுண்ண அழைத்து வந்தார். தானும் அவர்களோடு அமர்ந்து உணவுண்டார். பின்னர் விருந்தில் தயாரித்திருந்த அனைத்து பதார்த்தங்களையும் பொட்டலங்களாக கட்டி எடுத்துக்கொண்டு திரிலோசனார் ஒளிந்திருந்த காட்டிக்கு அடியவர் வேடத்தில் சென்றார். அப்பொழுது அவரது பக்தரான திரிலோசனார் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். அடியவர் வேடத்தில் வந்திருந்த பாண்டுரங்கன், ஐயா கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்று பலமுறை வேண்டினார். திரிலோசனாரும் கண்களை திறந்தார். அவர் அடியவரை பார்த்து, சுவாமி, இவ்விடர்ந்த காட்டில் உம்மை பார்த்தால் வியப்பாக உள்ளது. தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்? நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அடியவர் வேடத்தில் இருந்த பாண்டுரங்கன், ஐயா, இன்று இந்நாட்டின் மன்னர் மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம். மன்னரின் மகளான மணமகள் அணிய கண்டோர் வியக்கும் வண்ணம் ஓர் ஹாரத்தை பொற்கொல்லர் ஒருவர் செய்து கொடுத்தாராம். மன்னர் மகிழ்ந்து போய் அளவுக்கு அதிகமாய் பொற்காசுகள் கொடுத்தாராம். அந்த பொற்கொல்லார் இறையடியார்களை அழைத்து நல்லதொரு விருந்தளித்தார். அவ்விருந்தில் நானும் கலந்து கொண்டேன். திருப்தியாய் உண்ட நான் திரும்பி வருகையில் பாதை தவறி இக்காட்டிற்குள் வந்துவிட்டேன். இதோ பாருங்கள், விருந்தில் அளிக்கப்பட்ட பதார்த்தங்களை மீண்டும் பசியெடுத்தால் உண்ணலாம் என கொஞ்சம் அந்த பொற்கொல்லரிடம் கேட்டு பெற்று கொண்டு வந்துள்ளேன். உம்மை பார்த்தால் மிகவும் பசியோடு இருப்பவர் போல் தெரிகிறது. இந்தாருங்கள், இதனை நீங்கள் உண்ணுங்கள் என்று கொண்டு வந்திருந்த உணவுப் பொட்டலத்தை அளித்தார் பாண்டுரங்கன். உண்மையில் திரிலோசனதாசருக்கு அந்த அடியார் கூறிய செய்தி மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தது. நல்லவேளை ஹாரம் செய்வதற்கு நம்மால் ஆகாது என்று நினைத்த நாம் மன்னனின் தண்டனைக்கு பயந்து இக்காட்டில் வந்து ஒளிந்து கொண்டோம். வேறொரு பொற்கொல்லர் அதனை செய்து கொடுத்து விட்டார் போலிருக்கிறது. நல்ல வேளையாய்ப் போயிற்று. இனி நாம் நம் வீடு திரும்பலாம், இனி பயமில்லை என்று நினைத்தார். அந்த நினைப்பே அவருக்கு பசியை தூண்டியது.
அடியவர் அளித்த உணவை ஏற்று அதனை உண்டார் திரிலோசனார். வீட்டுக்கு கிளம்பியவர் அந்த அடியவரிடம், சுவாமி, எனக்கு உணவளித்த நீர் என்னுடன் என் இல்லம் வரவேண்டும். உமக்கு தக்க மரியாதை செய்ய விரும்புகிறேன் என்றார். அடியவரின் உருவில் இருந்த பாண்டுரங்கனும் சம்மதித்தார். இருவரும் திரிலோசனாரின் இல்லம் அடைந்தனர். அடியவர் திரிலோசனாரின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொள்ள திரிலோசனதாசர் உள்ளே சென்றார். வீட்டில் குவிந்து கிடந்த மளிகை பொருட்களைக் கண்டு வியந்த திரிலோசனார் மனைவியிடம், இன்று என்ன வீட்டில் விசேஷம்? ஏதும் விருந்து நடக்கப் போகிறதா? மளிகை பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன என்று வியப்போடு கேட்டார். அவரின் கேள்வியால் திகைத்துப் போனார் அவரின் மனைவி. இதென்ன இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள்தானே ஹாரம் செய்து கொடுத்ததற்காக மன்னர் அளித்த தங்க நாணயங்களை என்னிடம் சிலவற்றை கொடுத்து அடியவர்களுக்கு விருந்து வைக்க மளிகை பொருட்கள் வாங்கி வரச் சொன்னீர்கள். அவ்வாறு நானும் வாங்கி வர அடியவர்களுக்கு விருந்தும் வைத்தோமே. நீங்களும் அவ்விருந்தில் இடப்பட்ட பதார்த்தங்களை பொட்டலமாக கட்டிக்கொண்டு எங்கோ சென்றீர்களே. அப்படி இருக்க ஒன்றுமறியாதவர் போல கேள்வி கேட்கிறீர்களே என்றாள். மனைவி சொன்னதை கேட்டு வியந்து போன அவர் தன்னை காட்டில் சந்தித்தவரும் இதைத்தானே சொன்னார் என்று அதிசயத்தபடி வெளியே வந்தார். வந்து பார்த்தபோது திண்ணையில் அந்த அடியவரை காணோம். இப்போது நன்கு புரிந்து போயிரு திரிலோசனதாசருக்கு. தான் மன்னனுக்கு பயந்து காட்டில் சென்று ஒளிந்து கொண்ட போது பாண்டுரங்கனே தம் உருவில் இங்கு வந்து ஹாரத்தினை செய்து மன்னனிடம் கொடுத்து கூலி பெற்று அதில் மளிகை பொருட்கள் வாங்கி அடியவர்களுக்கு விருந்து படைத்துள்ளார். அவ்விருந்தில் அளிக்கப்பட்ட உணவினை எனக்கும் அடியவர் வேடமிட்டு கொண்டு வந்து அளித்துள்ளார். ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட பேர் இது! தன் பக்தர்களை பாண்டுரங்கன் எப்போதும் துன்பப்பட வைத்ததே இல்லை. தன்னை நம்புபவரை அவன் கைவிடுவதே இல்லை என மிகுந்த பக்தியோடு தன்னை மறந்து பாண்டுரங்கன் மீது பாடல்களை பாட ஆரம்பித்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. ராம் கிருஷ்ண ஹரி பாண்டு ரங்கஹரி. அடுத்த கதை ஒரு ராஜாவுக்கும் சாந்தருக்கும் நடந்த சம்பவத்தை பற்றியது. ஒரு மாலை பொழுது ஒரு ராஜா தனது அரண்மனையின் மாளிகை மேல் தளத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது பார்வை அரண்மனைக்கு கீழே உள்ள சந்தையை நோக்கி போனது. அங்கே ஒரு மகான் தனக்கு தெரியாத உலகில் ஆனந்தமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் எவரையும் நோக்கி பார்க்கவில்லை. யாரிடமும் ராகமும் இல்லை, யாரிடமும் துவேஷமும் இல்லை. அவர் மட்டும்தான் சந்தையில் இருப்பது போல ஆனந்தத்தில் மூழ்கியபடி நடந்தார். ராஜாவுக்கு அந்த மகானின் ஆனந்தம் மிகுந்த ஈர்ப்பை தந்தது. அவர் உடனே, இவரை உடனே என் முன்னால் கொண்டு வாருங்கள் என்று சேவகர்களிடம் ஆணையிட்டார். சேவகர்கள் உடனே ஓடிச் சென்று அந்த மகானை அழைத்து வந்தனர். ராஜாவின் முன் நிறுத்தினர். ராஜா, இந்த முறையில் உங்களை அழைத்ததற்கு மன்னிக்கவும் என்று பணிவுடன் சொன்னார். அந்த மகானோ இயல்பாக புன்னகையுடன், பரவாயில்லை, ஆனால் இவ்வளவு அவசரம் ஏன்? என்ன காரணம் என்று கேட்டார். ராஜா சொன்னார், எனக்கு கேள்வி ஒன்று மனதை ஆட்டி படைத்தது. அதற்கான விடையை உங்களிடம்தான் பெற முடியும் என்று நினைத்தேன். அதனால் உங்களை விரைவாக பார்த்தே ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டேன் என்றார். மகான் சிரித்துக்கொண்டு, சரி, கேளுங்கள் என்றார். ராஜா, இறைவனை விரைவாக எப்படி சந்திப்பது என்று கேட்டார். அதற்கு மகான், ராஜா, இந்த கேள்வியின் விடை உனக்கு தெரியும், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. பார்வையை விரிவுபடுத்தி நினைத்துப்பார், உடனே தெரியும் என்று சொன்னார். ஆனால் ராஜா, எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வளவு அவசரப்பட மாட்டேன். தயவு செய்து வழிகாட்டுங்கள் என்று வற்புறுத்தினார். மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்து பின், நீயே சிந்தித்துப்பார், எனக்குத்தான் உன்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வந்திருந்தால் எத்தனை தடைகள் வந்திருக்கும். சேவகர்களை தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்கள் உனக்கு தெரிவிக்க வேண்டும். நீ வேலையாக இருந்தால் காத்திருக்க வேண்டியிருக்கும். சந்திப்பு சாத்தியமா என்பதே சந்தேகம் என்று சொன்னார். ஆனால் உன் மனதில் என்னை சந்திக்க வேண்டும் என்ற வீரியமான எண்ணம் வந்ததால் நீ முயன்றாய். அதனால் சற்று நேரத்தில் நான் உன் கண் முன்னே வந்துவிட்டேன். அதேபோல் உன் மனம் முழுவதும் இறைவனை நோக்கி திரும்பி மற்ற எதையும் பார்க்காமல் அவரை தவிர உயிரோடு இருக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டால் இறைவனின் மனதில் உன்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்பொழுது அவர் தாமாகவே உன்னை சந்தித்து விடுவார் என்றார். ராஜா அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். உன் மனம் ஒருமுகமாக இறைவனை மட்டுமே நோக்க வேண்டும். பக்தி, ஆழ்ந்த விருப்பம், அன்பு இவை சேர்ந்தால் இறைவன் தானாகவே வெளிப்படுவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.